இம்பாக்ட் வீடியோஸ் தமிழில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கைன்மாஸ்டர் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு வீடியோவை ஸ்பீட் பண்ணுறது ஸ்லோ பண்ணுறது இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் இம்பாக்ட் வீடியோஸ் தமிழுக்குள்ள நீங்கள் வரல அப்படின்னா நம்ம சேனலோட நோக்கம் வந்து நம்ம சேனல் வர எல்லாருமே 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்சர்ஸ் வந்து ரீச் பண்ணணும். எல்லாருமே வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்து அடையணும் அப்படின்றத நம்ம சேனலோட நோக்கம். நம்மளோட வீடியோ வந்து பாருங்கள், பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். இது நம்ம சேனலுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ எடிட்டிங்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா இந்த ஸ்பீடப் பண்ணுறது, ஸ்லோ மோஷன் பண்ணுறது. நம்ம வந்து ஒரு வீடியோ எடுத்துருப்போம், அந்த வீடியோவில் சில பகுதியில் மட்டும் நம்ம வந்து ஸ்பீடப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அன்பாக்சிங் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேக்கேஜ் பிரிக்கிறதுலாம் நம்ம வந்து ஸ்பீடப் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம் அப்படின்னா ஒருத்தர் வர்றாருன்னா அவர் நடக்கிறத வந்து கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் காமிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம ஸ்லோ மோஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி வந்து கைன்மாஸ்டர் ஆப்பில் பயன்படுத்துறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கைன்மாஸ்டர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து 16:9 ரேஷியோ வந்து சூஸ் பண்ணுங்கள். இதுதான் யூடியூப்க்கான ஒரு ஃபார்மெட்டு. இப்போ நம்ம மெயின் ஸ்க்ரீனுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ இதில் மீடியான்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் நான் என்னோடய ஃபோல்டரில் உள்ள ஒரு வீடியோ வந்து சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ண வீடியோ வந்து கீழே வந்து வந்துருச்சு. இப்போ நான் அந்த டிக் மார்க்கை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கேயே நான் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே இப்போ இந்த வீடியோவில் நான் எந்த பகுதியில் வந்து ஸ்பீடப் பண்ண போகிறேன், ஸ்லோ மோஷன் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த 10 செகண்ட் வரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வீடியோ அந்த பாரை இங்கே வச்சுட்டு இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். இப்போ இந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த சிசர் மார்க் வந்து வந்துருச்சு. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்ப்ளிட்டட் பிளேஹெட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு வீடியோவே 2 வீடியோ பிரிஞ்சிருச்சு. இப்போ முதல் பகுதியை ஸ்லோ மோஷன்லேயும் ரெண்டாவது பகுதியை ஸ்பீடப் பண்ணியும் காமிக்க போகிறேன். இப்போ இந்த முதல் பகுதி இருக்குது. இப்போ இதை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடு கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்லோ மோஷன் பண்ணி காமிக்க போகிறதுனால பின்னாடி வர்றேன். பார்த்திங்க அப்படின்னா 0.25 லீஸ்ட்டு ஸ்பீடு. இது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இதை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த வீடியோவோட லென்த் வந்து பெருசாயிரும். ஏன்னா நம்ம ஸ்லோவாக தான் வீடியோ ப்ளே ஆக போகுது. அதனால் இந்த வீடியோவோட லென்த் வந்து பெருசாயிரும். இப்போ வந்து டிக் மார்க்கை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ இது நான் வந்து ஸ்பீடப் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்பீடு கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் நான் வந்து எந்த ஸ்பீடில் எனக்கு வரணும் அப்படின்றத நான் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீடு போக அந்த வீடியோட லென்த்து வந்து ரொம்ப சிறுசாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் 7x வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி 7xலாம் வச்சோம் அப்படின்னா நம்ம ப்ளே பண்ணும்போது வீடியோ வந்து சரியாக ப்ளே ஆகாத மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் வந்து சேவ் பண்ணதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து ப்ளே ஆகும். இப்போ நான் டிக் மார்க் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ நான் வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன். இப்போ ஸ்லோ மோஷனில் இருக்க மாதிரி இருக்கும், வீடியோ வந்து சரியாக ப்ளே ஆகாத மாதிரி இருக்கும். ஆனால் இது சேவ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ப்ளே ஆகும். அதே மாதிரி தான் ஸ்பீடு பண்ணி காமிக்கிறதும். ஸோ இந்த வீடியோவில் மியூசிக் இல்லாதனால நான் வந்து டேரெக்டாக ஸ்பீடப் பண்ணி ஸ்லோ மோஷன் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ சப்போஸ் உங்களோட வீடியோவில் மியூசிக் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை மட்டும் நீங்கள் வந்து ஸ்பீடப் ஸ்லோ மோஷன் பண்ணுங்கள். ஏன்னா மியூசிக்கோட ஒரு வீடியோ இருந்துச்சு, அதை நீங்கள் வந்து ஸ்பீடப் ஸ்லோ மோஷன் பண்ணிங்கன்னா ஸ்லோ மோஷனில் இருக்கும்போது நம்ம பேசுகிறது ஸ்லோவாகும், அந்த வாய்ஸும் அதோடு சேர்ந்து வந்து மாறும். ஸோ அதனால் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இம்பாக்ட் வீடியோஸ் தமிழை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். I live inside my own world of make-believe. Kids screaming in the cradles, profanity.